அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைடவக்னி மகிஷ பிராணாபகே ஹரோத்தியே கேலா நின்மித தூமரலோஜனவதே கே சண்டமுண்டாத்தனி நிஷேஷிகிருத ரத்த பீஜதனுஷே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சனி சங்கராதுரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே அருணமணி நிபாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமர்க தராபாசம் கற்ககத்தம் கபாலம் அனலநயன நாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவனமாதம் ஸ்ரீதளம் மாறி ரூபம். அன்பான நேயர்களே, இன்று கார்த்திகை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை, திரையோதசி திதி காலையில் 10-16 வரை, பின்னாடி சதுர்த்தசி, பரணி நட்சத்திரம் மாலை 4:53, பின்னாடி கார்த்திகை நட்சத்திரம், சித்த யோகம் அமிர்த யோகம். ராகுகாலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12. இன்று பரணி தீபம். இன்று அன்பான நேயர்களே, இந்த மலை கார்த்திகை என்று சொல்கிறது. திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க. மிக அருமையாக இருக்கும் திருவண்ணாமலையில் இந்த தீபம். அதனால் நாளைக்கு எல்லா ஆலயங்களிலும் சர்வாலய தீபம். வீடுகள் எல்லாம் நாளைக்கு தான் தீபம் ஏற்றணும், இன்றைக்கி ஏற்றக்கூடாது. சில வீடுகளில் இன்றைக்கி ஏற்றுறாங்க. இன்றைக்கி பரணி தீபம் ஏற்றணும் வீட்டில். இருந்தாலும் கார்த்திகை கொண்டாடுறது நாளைக்கு தான். அதனால் எல்லா ஆலயங்களிலும் தீபம் ஏற்றுகின்ற நாளில் தான் நம்ம அந்த தீபத்தை ஏற்றணும். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்களாக எப்படி இருக்கிறது, ராசி பலன் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று கிரகங்கள் எப்படி இருக்கிறதுனா, சூரியன் விருச்சிகத்துக்கு வந்துட்டார். செவ்வாய் சுக்கிரன் விருச்சிகத்தில் இருக்கார். இந்த 3 செவ்வாய் சொந்த வீட்டில் ஆட்சியில் இருக்குது. சூரியன் அந்த விருச்சிகத்துக்கு வந்துட்டார். சனி ராகு கும்பத்தில் இருக்குது. சந்திரன் மேஷத்தில் இருக்குது. குரு கடகத்தில் உச்சம் பெற்றிருக்கு. கேது சிம்மத்தில் இருக்குது. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. இந்த மேஷ ராசிக்கு இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்குதுன்னா, குரு 4ஆம் இடத்துல இருக்கார். குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல அமைப்பு, நல்ல பலன்களை தரும் என்று சொல்வார்கள். அன்பான நேயர்களை, குரு 9ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று பலமாக இருக்காரு. அது உங்களுக்கு நல்ல பலன்களை நன்மைகளை தரும் என்று சொல்வது. அன்பான மேஷராசி என்பவர்களை, உங்களுக்கு சனி ராகு 11ஆம் இடத்துல இருக்காங்க, லாபஸ்தானத்தில் இருக்காங்க. 4ஆம் அதிபதி உங்கள் ராசியில் இருந்திருக்கார். அதனால் இன்று நல்ல நாள், நல்லது நடக்கும். ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குருவுடைய அமைப்பு சரியில்லை. குரு பகவான் எப்படி இருக்காருன்னா 3ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடாது. ஆனால் சனி ராகு 10ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய சிறப்பு, நல்லது. அதனால் தொழிற்சாலை நன்றாக இருக்கும். மற்ற அமைப்பு சரியில்லை. அன்பான நேயர்களே, மிதுன ராசி என்பதே குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். இந்த குடும்பஸ்தானத்தில் குரு இருப்பது நல்ல அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நல்ல நாள், நன்மை தரும். மற்ற கிரகங்கள் அவங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் எந்த கிரகங்கள் சிறப்பாக இல்லாட்டாலும் குரு பகவான் நன்றாக இருந்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அன்பான கடகராசி என்பது உங்களுக்கு ஜென்மத்தில் குரு, இடமாற்றங்கள் கிடைக்கும். அதாவது வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் உருவாகும். வீடு மாறுற மாதிரி ஒரு சூழ்நிலையும் ஆகும். இப்படியெல்லாம் ஒரு சில அமைப்புகள் இருக்குது. அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரச்சனைக்கு இடம் கொடுத்துடாதீங்க. அன்பான சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த குழப்பமான நாள். ஏன்னா உங்கள் ராசியில் கேது இருக்கிறதுனால குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவான். மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு எதுவுமே சரியில்லை. சனி ராகு 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது. அதாவது மனைவியுடைய கணவனுடைய உடல்நிலை பாதிக்கும். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் சிம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதி 4ல், ராசிநாதன் 4ல். இது ஒரு சிறந்த அமைப்புன்னு சொல்லலாம். அன்பான கன்னிராசி என்பவர்களை, உங்களுக்கு 6ல் சனி ராகு இருப்பது நல்ல அமைப்பு. 11ல் ராகு குரு இருப்பது நல்ல அமைப்பு. லாபஸ்தானத்தில் குரு இருக்காரு. உங்களுக்கு நல்லது செய்வார். வேற ஒன்றும் பயப்பட வேண்டாம். நல்ல நாள். அன்பான துளாராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் எங்கே இருக்காருன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. கெட்ட பேர் ஏற்படும். அதனால் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 10ல் குரு பவுசை குறைப்பான்னு சொல்லும். பவுசுனா நல்ல நிலைமை என்று பொருள். அதனால் மேலே அதிகாரிகளிடம் வாடிக்கையாளரிடம் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். பதவி பறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் முன்னாடி எதிர்பார்த்துட்டு உங்களை பின்னாடி தள்ளி விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப பணிவாக நியாயமாக நடந்து கொள்ளுங்கள். நல்லது. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கார். மார்கழி மாதம் 5ஆம் தேதி வரை அதில் இருக்க போகிறாரு. உங்கள் ராசிநாதன் ராசியிலே இருக்கார். அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு.
10ஆம் அதிபதி சூரியன் உங்கள் ராசியில் வந்து ராசிநாதனும் 10ஆம் அதிபதி ஒன்றா சேர்ந்ததுக்கு தொழிற்சான நன்றாக இருக்கும். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு 8ல் குரு, அஷ்டம குரு. எந்த காரியமும் செய்யாதீங்க. இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான், மார்கழி 5ஆம் தேதி வரையும் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நல்லது நடக்கும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஆனால் சனி ராகு 3ல் இருக்குது. அது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. சனி ராகு 3ஆம் இடத்தில் இருப்பது ஒரு நன்மையான பலன்களை தரும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7 சனியுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு இப்பொழுது இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்குது, ஒரு 18 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காலங்களுக்கு பிறகு உங்களுக்கு நல்லது நடக்கும், 7 முடிஞ்சிடும். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சனி பகவான் ஜென்மத்தில் உங்கள் ராசியில் இருக்கார், குருபவான் 6ல் இருக்கார். உங்களுக்கு நேரம் நன்றாக இல்லை. மீனராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். இந்த மீனராசி என்பவர்களுக்கெல்லாம் நல்ல நாள். இப்போ மார்கழி 5ஆம் தேதி வரை இருக்கும். இந்த மார்கழி 5க்குள்ளே நீங்கள் அரிய பெரிய சாதனைகளை செஞ்சிருவீங்க. அதுக்குடைய அமைப்பு காசு இருக்கோ இல்லையோ காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகிடும். அன்பான மீனராசி என்பவர்களை கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லது நடக்கும். 7னுடைய தாக்கம் இருக்குது. அவங்கவுங்க வயதுக்கு தக்கபடி இந்த பலன்கள்லாம் நடைபெறும். அன்பான நேயர்களை, நம்ம வந்து இறை வழிபாடு தான் நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வந்து கடவுள் மந்திரம் தந்திரம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அன்போடு பக்தியோடு இறைவனை நாம் வணங்குகின்ற பொழுது அந்த இறைவன் நமக்கு கிடைக்கும். அதாவது ஒரு சினிமாவோட ஒரு சுருளிதாசன் ஒரு நடிகர் சரோஜாவா மனோரமாவும் சுருளிதாசன் எடுத்திருப்பாங்க. அந்த படத்தில் வந்து ரிஷிகள்லாம் தவம் பண்ணிக்கிட்டு நிறைய அந்த அம்பிகைக்கு நிறைய பட்சணங்கள் பலகாரங்கள்லாம் செய்து வைத்து யாகத்தை வளர்த்து அவங்கள பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த மீனவன் ஏழ்மையானவன் என்ன சொல்லுவான்னா, ஒரு ஆழாக்கு அரிசியை போட்டு பொங்கல் வச்சு நீ வாடி அப்படின்னு கூப்பிடுவான். அவன் என்ன சொல்லுவான்னா பாட்டில், ஆழாக்கு அரிசி வீணாக போகாண்ட வந்து தின்னுபுட்டு போடியம்மா அப்படின்னு பாடுவான். நீ வரலன்னா நான் செத்து போயிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே எங்கே செத்து போயிடுவானா பயந்துக்கிட்டு அந்த ஆதிபராசக்தி அன்னை வந்து அந்த ஆழாக்கு அரிசியை அந்த மீனவர் குடிசையில் வந்து உட்காந்துக்கிட்டு அவனுக்கு கையோடல கால் ஓடல, பராசக்தி என் வீட்டுக்கு நீ வந்துட்டியா என்ன போறன்னு அவனை உட்கார வைக்கிறதுக்கு ஒரு ஓட்டா அதில் உட்கார சொல்லி அந்த அந்த பொங்கலை வந்து சாப்பிடு தாயே அப்படின்னு 2 பேரும் கணவன் மைய பாதத்தில் இருந்து அந்த பொங்கலை அவன் சாப்பிட்றான். அங்கே வச்ச பதார்த்தத்தை சாப்பிடலை, மக்கள் தான் சாப்பிட்டாங்க. ஆனால் இந்த மீனவன், 7 மீனவன் கொடுத்த உணவை அந்த பராசக்தி சாப்பிட்டா. இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ஆடம்பரம் பக்தி இதெல்லாம் விட உண்மையான பக்திக்கு இடம் உண்டு, உண்மையான அன்போடு பக்திக்கு இடம் உண்டு. அதைத்தான் அபிராமி பட்டர் சொல்றார். விரும்பி தொழும் அடியார் வெடிநீர் மல்கி மெய் புலகம் அரும்பி தரும்பி ஆனந்தமாகி சுரும்பி கழித்து மொழிதடுமாறி முன் சொன்னதெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே அப்படின்னு சொல்றார். அதனால அன்பான உண்மையான பக்தி தான் உலகத்தில் நமக்கு இருக்கு. ஆடம்பரங்கள், காசிக்கு போற, ராமேஸ்வரம் போற, ஸ்தல யாத்திரை போற எல்லாம் இதெல்லாம் வேஸ்ட்டு. பக்தி உண்மையான பக்தி இல்லை என்றால் இங்கெல்லாம் போய் பிரயோஜனம் இல்லை. அன்பான நேயர்களை, நம்முடைய குழந்தைகள் நலமுடன் இருக்கணும், நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையணும், அதுகளுக்கு நல்ல குழந்தையாக பிறக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக இருக்கணும் என்பதற்காக எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் என் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிற. நன்றி, வணக்கம்.